என்றும் வசந்த காலம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா, நம்ம எல்லோரும் ரோட்டில் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஒரு ரோட்டில் பார்த்தீங்கன்னா பாலம் கட்டியிருப்பாங்க. பாலம் சைஸ் டிபெண்டிங் அப்பான் பொறுத்து, லென்த்தை பொறுத்து எவ்வளோன்னு பாலம் இருக்கும். அந்த பாலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நடுவில் கிராஸ் பண்ணி ஒரு கேப் விட்டுருப்பாங்க. அந்த கேப் எதுக்குன்னு யாருக்காவது நம்ம யோசனை பண்ணியிருப்போமா, எதுக்கு அப்படின்ட்டு? அதை என்ன பண்ணியிருப்பாங்க, தார் ஊற்றி அதை க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சின்னதாக அந்த பாலத்துக்கு ஒரு டச் இல்லாத மாதிரியே வச்சுருப்பாங்க. அதனால் என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம வண்டியில் போகும்போது, 2 வீலர்லேயோ 4 வீலர்லேயோ எதுலையோ ஹெவி வெஹிக்கிள்லேயோ போகும்போது தடர்னு ஒரு சவுண்டு வரும். அந்த கேப் ஒரு 20 மீட்டர் இல்லை ஒரு 30 அடி, 20 இல்லது 30 அடி வரும். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ரோடு டென்சிட்டி, அதாவது ரோட்டில் இப்போ டிராஃபிக் டென்சிட்டி ஜாஸ்தி ஆகுது. அந்த டைமில் எல்லா வண்டியும் பாலத்து மேலே ஏறி நிற்கும். பாலத்து மேலே டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு, எல்லா வண்டியும் பாலத்தில் நின்றுட்டுருக்கு. அப்போ வண்டியோட வெயிட் எல்லாமே அந்த பாலத்தில் ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். கீழே பாலத்தில் ஆக்ட் ஆகும்போது கீழே பேஸில் ஃபுல்லாக ஆக்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா, பாலத்தோட லைஃப் குறையும். ஒரு 10 வருஷம் பாலம் கட்டுறதுக்கு ஒரு லைஃப் வருதுன்னு வச்சுக்கிங்களேன். இந்த மாதிரி ஹெவி டிராஃபிக் அடிக்கடி நடக்கும்போது அதோட பாலத்தோட லைஃப் குறைஞ்சி ஒரு 5 வருஷம் தான் வரும். மறுபடியும் பாலத்தை டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு மறுபடியும் கட்டணும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறதுன்னா, பாலத்தில் ஒவ்வொரு சின்ன பிட்டாக பிரிச்சுக்குவாங்க பாலத்தை. அந்த பாலத்தில் ஒவ்வொன்றா பிரிக்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு வண்டியோட லோடு டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். மொத்த பாலத்தில் மொத்த லோடும் ஆக்ட் ஆகாது. ஒரு பிட்டில் ஒரு 20 அடி கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வண்டி நின்றுச்சுன்னா அந்த 2 வண்டியோட வெயிட் மட்டும் அந்த ஒரு பர்டிகுலர் பிட்டில் மட்டும் தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அடுத்து இன்னும் 2 வண்டி இன்னொரு 20 அடி கேப்பில் நின்றுச்சுன்னா அந்த கேப்பில் அந்த லோடோட இது மட்டும் தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படி ஆக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, லோடு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஒரு பிட்டில் வண்டியே இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், ரோடு அந்த இடத்துல பாலம் லோடு ஆக்ட் ஆகாமல் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ அந்த வண்டி கடக்கும்போது உங்களுக்கு லோடு டிஸ்ட்ரிபியூட் ஆகி போயிடும். ஒரு வண்டி நிற்காமல் போயிட்டுருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு பிட்டில் லோடு ஆக்ட் ஆகும். அடுத்த பிட்டில் கடக்கும்போது அடுத்த பிட்டில் ரோடு ஆக்ட் ஆகும். அப்புறம் அடுத்த பிட்டில் ரோடு ஆக்ட் ஆகும். இப்படி லோடு ஒவ்வொருத்துலேயும் ஆக்ட் ஆகும்போது உங்களுக்கு பாலத்தோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பாலத்துக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் பாலத்தில் அந்த நடுவில் ஒரு கேப் விட்டு வச்சுருப்பாங்க. அது குட்டி பாலம். ஒவ்வொரு பிட்டும் ஒரு குட்டி பாலம். ஒரு 2 பில்லர் 3 பில்லரில் அதை தாங்கிட்டு நிற்கும். 2 பில்லர் அது 4 பில்லரில் தாங்கிட்டு நிற்கும். அப்போ லோடு அங்கே மட்டும்தான் ஆக்ட் ஆகும். அடுத்த பிட்டில் வண்டி கடக்கும்போது அடுத்த பிட்டில் ஆக்ட் ஆகும். இப்படி ஆக்ட் ஆகும்போது பாலத்தோட லைஃப் ஜாஸ்தி ஆகும். அதனால தான் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நன்றி நண்பர்களே, இன்று தகவலில் இது போதும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.